ஹாய் வணக்கம். இன்றைக்கு நான் செய்து காட்ட போகிறது கேர் ஸ்டைல் கொண்ட போட்டுறதும் இந்த முன்பக்கம் செய்கிறது சின்ன சின்ன விஷயம். முதல் வீடியோவிலையும் அப்படி தான் சொன்னேன், சின்ன சின்ன வீடியோஸாக செய்து காட்டுவேன். எப்படி இருக்கிறது, இந்த பேக்கும் எப்படி இருக்கிறது, பின்னும் கொண்டு எப்படி போடுறது ரெண்டு மாதிரி காட்டுறேன். கூட நடுவிச்சு பிரிக்க இப்போ இதை எப்பவும் பிரிக்கக்குள்ள இந்த காதின் சைட் பக்கத்தோடு தான் முன்னுக்குள்ள முடிக்கு பிரிக்கணும். அப்படி இல்லையண்டா இந்த பேக்கம் பண்ணைக்குள்ள காணாத மாதிரி வரும். அப்போ அதை கவனித்து செய்வீங்கன்னா நல்லா. அதே முதல்ல கொஞ்சம் முடி எடுத்து கணக்கையில் ஓகே. அதுக்கு பிறகு இந்த நடுப்பக்கத்தில் கொஞ்சமாக இந்த மாதிரி இப்படி செய்துட்டு பொலிம் பவுடர், பொலிம் நிற்கிறதுக்காக போடுற ஒரு கொஞ்சம் பவுடர் இந்த மாதிரி கொஞ்சம் போட்டுட்டு லோரியல் ஸ்ப்ரே தான் பாவிக்கிறேன். அதை இந்த மாதிரி கொஞ்சமாக லைட்டாக அடிக்கணும். பொலிமாக எங்களை முடிய வச்சிருக்கிறதுக்காக அதில் அப்படியே நிற்கும். அதே மாதிரி இந்த மூளை பக்கம் நல்லா இந்த முடிவெல்லாமே போய்க்கொண்டு இருக்குது. நீ பண்ணுறது இன்னும் எடுக்கல, இது மட்டும்தான் எடுக்கிறோம். ஃபுல் முடியையும் இப்படி கிள்றையில இந்த நாங்கள் மேலே எடுத்து பேக்கோம் பண்ணினா அந்தளவு முடியும் தான் வருது. அது கீழே உள்ளது இப்படி கீழுக்கு மட்டும்தான் நிற்குது. ஏன்னா எல்லாத்தையும் கூட்டி கிள்ளினீங்கன்னா கிளிப் குத்தேக்க கலரமாக இருக்கும். அதை கவனிச்சிங்கன்னா சரி. இந்த மாதிரி கையில் எடுத்த பிறகு கையை வச்சு இது நான் வேறு வீடியோஸ்லையும் காட்டிட்டேன். இருந்தாலும் புதுக்க கேட்குறாக்களுக்கு என்ன பழைய வீடியோ பார்க்காதாக்கள் டெய்லி கேட்குறீங்க. அப்போ அதால் தான் சில விஷயத்தை திருப்ப செய்கிறேன். இப்படியே வச்சுக்கொண்டு இந்த மாதிரி வச்சுக்கொண்டு வடிவா கை வளத்துக்கு பிடிச்சிட்டு இந்த கை வளத்துக்கு பிடிச்சிட்டு இப்படி ரெண்டு வளவும் கிளிப்பை குத்திட்டு அதுக்கு பிறகு ரெண்டு சின்ன கிளிப் எடுத்து இந்த சைட் இப்படி குத்திட்டு அதுக்கு பிறகுதான் இந்த நீட் பண்ண விட்ட முடிய இருக்கும். இப்போ எங்களுக்கு இந்த பேக்கோம் பண்ணின சிக்கடிச்ச தன்மையெல்லாம் இந்த இடங்கள்ல தெரிய மாட்டுது. இப்படியே வடிவா நீட்டாக வந்த பிறகு வடிவாக ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டு அளவாக தூர வச்சு அதுக்கு இந்த மாதிரி செய்துட்டு அதே மாதிரி பிடிச்சிக்கொண்டு குத்த போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்து குத்தைக்கையும் அந்த ஃபிட்னஸ் இருக்காது. அப்போ முதல் முடியை குத்திட்டு அடுத்த முடி குத்தைக்குள்ள எங்களுக்கு நல்ல ஒரு இது வரும். இந்த உருண்டை பன் எப்படி போடுறோன்னு தான் காட்ட போகிறேன். இந்த மாதிரி இப்போ பண்ணாக போட்டாச்சு. அதுக்கு பிறகு இதை மேலே எடுத்து இந்த கருத்தை பண்ணை மறைச்சி போடணும். அது இந்த மாதிரி கையாலேயே வச்சுக்கொண்டு போடலாம். அப்படி இல்லாட்டி இவங்களை கொஞ்சம் குனிய வச்சிருக்க சொல்லிப்பட்டு அவங்களையே கையை இப்படி வச்சிருக்க சொல்லிப்பட்டு நீங்கள் போடலாம். இல்லை நீங்களே செல்ஃபாக போடுங்க. இப்படி குனிய வடிவாக வச்சுட்டு ரோபா இந்த கையில் வச்சும் போடலாம். அந்த மாதிரி 2-3 முறையில் போடலாம். இப்போ கொஞ்சம் கூட கஷ்டம்ன்றதை இப்போ நான் சொல்லித்தர டெக்னிக்கெலாம் போடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பேக்கம் கொடுத்துட்டு கொஞ்சம் குனிய சொன்னீங்கன்னா நல்லா, குனிஞ்சாங்கன்னா போடுறதுக்கு உங்களுக்கு இந்த கொண்டா கொஞ்சம் சோமாக இருக்கும். எனக்கு பொம்மை தானே குனிய மாட்டேன். அப்போ நான் கொஞ்சம் கஷ்டப்பட வேணும். அப்போ இந்த டெக்னிக்கில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த மாதிரி சில பேர் குனிய சொன்னாலும் குனிய மாட்டாங்க. அப்போ அப்படியானவைக்கு இப்படியே நிமிந்தவே இருக்க எப்படி செய்யலாம் இந்த மாதிரி இருக்குது. ஓகே. அதுக்கு பிறகு சரி சமனாக பிரித்து 4ஆக கொண்டே குத்த போகிறோம். அதே மாதிரி ஓகே. அதுக்கு பிறகு பக்கம் அழுத்துட்டு உள் பக்கத்துக்கு பேக்கம் எல்லாம் பிடிச்சிட்டு கீழ் பக்கத்துக்கு வழியாக அந்த இதை குத்த கஷ்டமாக இருக்கும். அப்புறம் கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி பன் போட்டு முடிய அமுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கொண்டே நாங்கள் ஸ்ப்ரே பண்ண முடியும். இது கஷ்டமானவங்களுக்காக நான் சொல்கிறது. அந்த போட எங்களுக்கு பன் போட கஷ்டமாக இருக்குன்றது. திருப்பி இப்படி ரவ் பேண்ட் எடுத்துட்டு வடிவாக கொண்டு போய் வெள்ளை பேப்பர் கலட்டிட்டு
பண்ணிட்டு இல்லாத மாதிரி இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அப்புறம் படிவாக ஸ்ப்ரே பண்ணி படிவாக அமர்த்தி விடலாம். அதுக்கு பிறகு இதை சுருட்டி ஏன்னா இதில் நார்மலாக நாங்கள் மல்லிகைப்பூ மாதிரி இதையும் வைப்போம். இந்த கொண்டை போடுறாக்கள் கூட அப்படித்தான் செய்கிறது. அப்போ இந்த சைட்டை அப்படியே சைட்டை பிடிச்சு ஊட்டி கொண்டு வரோம். நீட்டாக இருந்தால் ஓகே. அப்படி இல்லையான்னு ஃபீல் பண்ணினீங்கன்னா இப்படி ஒரு நெட்டை மேலே போட்டிங்கன்னா நல்லா. இவாண்ட கலருக்கு இல்லை நெட்டு, கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கிறாங்க தானே. ஆனால் நாங்கள் கருப்பு நெட் தான் போடுவோம். இதுக்கு பூ வைக்கிறது காட்ட போகிறேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் நீங்கள் இந்த முடியை லூஸாக பிடிச்சிருந்தால் தான் இதுக்கு பேக்கும் வரும். எப்பவும் அதை கவனித்து கொள்ளுங்க. சில பேர் இதுக்கு பிடிச்சி கொண்டு இதுக்கு வச்சே வருதில்லை நீங்கள் கொஞ்சம் மேலே இருந்து கீழே அப்படி கொண்டு வர வேணும். அப்போ தான் வரும். முன்பக்கத்துக்கு அந்த பேக்கோமின் அடையாளம் வரவே கூடாது. எப்பவும் அதை கவனிங்கோ. அதான் நீட் இல்லாத மாதிரி இருக்கிறது மேக்கப்பில். இந்த இடத்துக்கு கூட ஸ்ப்ரே போடாதீங்க. இந்த அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் 2வது உடுப்பு மாற்ற வேண்டிய வரைக்கும் இந்த இடத்த நீங்கள் டக்குன்னு கலைச்சி இன்னொரு ஹேர் ஸ்டைல் செய்ய வேணும். அதால் நீங்கள் உள்பக்கத்துக்கு கணக்க போடாமல் வெளியில் மட்டும் இந்த மாதிரி சேப்பாக வந்தால் பிறகு ஸ்ப்ரே பண்ணுவோம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்படியே கைக்குள்ளே இதை ஊட்டி சாதுவாக இந்த உருட்டுறதுன்ற அதுதான் அந்த உள்ளுக்கு வலிமா வரப்போகுது. நினைக்கிறேன். ஓகே, முன்னுக்கு முகத்தை பார்த்துக்கொண்டு நீங்கள் திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணலாம். முன்னுக்கு வேணுமெண்டா முன்னுக்கு, பின்னுக்கு வேணுமெண்டா பின்னுக்கு, கொஞ்சம் வலிமா வேணுமெண்டா வலிமா. இந்த ஹேர் ஸ்டைல் ஒரு ஆள் இன்றைக்கி ஃபோட்டோஸ் போட்டு அக்கா இது செய்து காட்டுக்கொண்டு கேட்டிருந்தேன். நீங்கள் மக்காகத்தான் செய்கிறேன். சில பேருக்கு இதெல்லாம் ஏன் செய்து காட்டுறா என்ற மாதிரி கேள்விக்குறியல் இருக்கும். என்னை பொறுத்த மட்டில் தேவைப்படுறவங்களுக்காக தான் செய்கிறேன். இப்போ சில பேருக்கு பிடிக்குதில்லை இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் இதுலேயும் செய்து காட்டுறான்னு. ஆனால் யூடியூப் பக்கம் போனீங்கன்னா இதை விட நிறைய நாங்கள் நிறைய காசு கட்டி படிக்கிற சில விஷயங்கள் எல்லாம் யூடியூப் சேனலில் இருக்குது. அதால் ஒருத்தர் சொல்லி கொடுக்குறத இதாக நினைக்காதீங்க. ஒருத்தர் நன்மைக்காக தான். சில பேர் பசிக்கிறவனுக்கு தானே சாப்பாடு தேவை. அப்போ பசிக்கிறவனுக்கு இது பெரிய விஷயமா தெரியுது. மெட்டவைக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறதால பிஸ்னஸ் உடைய இந்த மாதிரி பார்க்குறாங்க. எல்லாருக்கும் பிஸ்னஸ், இது தேவைப்படுறவங்களுக்கும் அது பிஸ்னஸ் தான். இதை சொல்லிக் கொடுக்காம விட்டு அதால் சம்பாதிப்போம் என்றவங்களுக்கு அது பிஸ்னஸ். இதை சொல்லிக் கொடுக்குறதால அவங்களுக்கு பலனடைகிறாங்களா அவங்களுக்கும் அது பிஸ்னஸ். அப்போ 2 சமனாக தானே போகுது. அதனால தான் ஒரே மனநிலையோட நான் சொல்லிக் கொடுக்குறேன். சில பேர் சொல்கிறதையும் நான் குழப்பத்தில் எடுக்காமல் நான் செய்கிறது எனக்கு சரியென்று பழகுது. அதுக்கு ஆதரவு நிறைய பேர் தாரீங்க. அதனால தான் தைரியமாக நிறைய விஷயங்கள் செய்கிறேன், இன்னும் செய்வேன். ஓகே, இந்த மாதிரி குத்திட்டு பார்த்தாலும் முன்னுக்கு நல்ல வடிவான ஒரு பேக்கோம் வந்துடுது. நல்ல ஃபிட்டாக நிற்கும். ஏன்னா இதுக்குள்ளே நாங்கள் பேக்கோம் எடுத்துருக்கோம். பட் இதுக்குள்ளே நல்ல வடிவாக இவடத்தையே ஊட்டி இருக்கிறோம். அப்போ அதால் இவடத்தை அந்த இதாகாது. அதுக்கு பிறகு இப்போ கொண்ட மாலை இப்படி வேற நல்ல ஒரு வடிவாக இருக்கும். அதை வச்சு காட்டுறேன். இப்போ இவரையும் மெதுவாக அப்படி கீழேயாகவே ஊட்டி இந்த மாதிரி. ஏன்னா இதில் பூ வர போகுது. அப்போ அந்த இடம் வரையும். அப்போ அதால் இப்போ இந்த வளம் சரி. இப்போ இந்த மற்ற வளம் கொஞ்சமாக மேல் பழம் சரி வந்துடுது. அப்போ அதுக்கு பிறகு தான் அடிக்கிறேன். ஓகே, அதுக்கு பிறகு முதல் சின்ன மாதிரி எடுத்தேன். சரியான சுகம். எல்லாமே கைப்பழக்கம்தான். ஓகே, இப்போ கீழால் இந்த நேச்சுரல் பூ தான் வச்சு காட்ட போகிறேன். நேச்சுரல் பூவுக்கு கட்டைக்குள்ளே இப்படி கம்பி விட்டு தான் கட்டவும். அப்போ தான் வைக்கிறதுக்கு சுகமாக இருக்கும். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு மேலே இப்படி மாதிரி கொடுத்துருங்க. இப்போ
இந்த மாதிரி நேச்சுரல் கீழால் வச்சுட்டேன். இப்போ இந்த மேல் இதை மறைக்கிறதுக்காக இப்போ நேச்சுரலே வைக்கலாம். என்னோட நேச்சுரல் அதில் இல்லை, அப்போ ஆர்டிஃபிஷியலில் மேலாக வைக்கிறேன். அதையும் கொண்டு வந்து அந்த இடைக்கு மாதிரியே கொழுவின மாதிரி இப்படி மேல் சேர்ப்புக்கு குத்தணும். அப்போ தான் கலர் ஆக மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கீழ் பக்கத்துக்கு நேச்சுரல், மேலே ஆர்டிஃபிஷியல், நேச்சுரல் இல்லாதபடியாக வச்சுனா இப்படி இந்த இவிடத்தை அந்த ஓட்டை மாதிரி இந்த இவிடத்தை நடுவுக்கு இந்த மாதிரி இருந்தால் இப்படி ஒன்றை கொழுவி விட்டோம்னா வடிவாக இருக்கும். இதே மாதிரி இப்போ நாசடை வைக்கணும் வேண்டாம், கீழே நாசடை வச்சு கட்டினீங்கன்னா நல்ல வடிவாக இருக்கும். ஓகே ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். நீங்களும் வேறு வேறு ஹேர் ஸ்டைல் எதுவும் தேவை, எப்படி மாடல் தேவை, இந்த ஃபோட்டோஸ்கள் நீங்கள் எனக்கு மெசேஜுக்கு சென்ட் பண்ணினா கூட நான் செய்து விடுவேன். இந்த மாடல் கூட ஒரு பிள்ளை எனக்கு வேணுமக்கா செய்து காட்டுங்கன்னு சொல்லி கேட்டவா, அதான் இந்த மாடல் செய்து காட்டினான். நீங்களும் தேவைப்படுற மாடலை எனக்கு அனுப்புங்கோ, நான் உங்களுக்கு செய்து காட்டுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, கமெண்ட்ஸில் போடுங்க, அப்போ தான் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களும் பார்க்குற மாதிரி. தேவைப்படுறவங்க பிரயோசனமாக படும். தேவைப்படுறவங்களுக்கு இந்த விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தான் சில பேருக்கு நீட்னஸ் செய்ய தெரியாமல் நிற்பாங்க, அவங்களுக்கு இது உதவியாக இருக்குமென்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோ இருந்து பார்த்ததுக்கு நன்றி. ஓகே, பாய் பாய்.